தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணாவை இங்க தெரியாதவங்களே இருக்க முடியாது. ட்ரெயினை பேக்ல போக வைக்கிறது, ஆளுங்களை அடிச்சு 60 அடியில பறக்க விடுறது, உதச்சே லாரியை வந்து அப்படியே உதிரி உதிரியா கொட்ட வைக்கிறதுன்னு இவர் பண்ற அட்ராசிட்டிஸ் ஏராளம் அப்படின்னே சொல்லலாம். பட் தெலுங்குல அங்க இருக்கிற டேரக்டர்ஸோட டைரக்ஷன்ல நடிச்சு பாலகிருஷ்ணா அவருக்கு போர் அடிச்சிருச்சாமா. இங்க தமிழ்ல டேரக்டர்ஸோட டைரக்ஷன்ல நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்காரு. முக்கியமா இயக்குனர் ஹரியோட டைரக்ஷன்ல நடிக்கிறதுக்கு ரொம்பவே விருப்பப்படுறாராமா. பாலகிருஷ்ணா அவர்கள் இங்க டேரக்டர் ஹரியோட டைரக்ஷன்ல நடிக்கணும்னு ஆசைப்பட்டதுல பெரிய ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா ஹரியோட திரைப்படங்கள் பார்த்திருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். டாடா சுமோ ஒவ்வொன்றும் பணமர உயரத்துக்கு பறக்கிறதா இருக்கட்டும், இல்ல அருவாளும் கையுமா 4-5 பேர் ஓடிட்டே இருக்கிறதா இருக்கட்டும். சோ அந்த மாதிரியான ஒரு திரைப்படத்துல இங்க தமிழ்ல நடிக்கணும், அதாவது ஒரு பான் இந்தியன் மூவில நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலகிருஷ்ணா ஆசைப்படுறாராமா. சோ அதுக்காக வந்து ஹரி ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காரு. அதுல பாலகிருஷ்ணா அவர்கள் ஒரு சில கரெக்ஷன்ஸ் மட்டும் சொல்லியிருக்காராமா. சீக்கிரமாவே பாலகிருஷ்ணா சொன்ன மாதிரி ஒரு சில கரெக்ஷன்ஸ் முடிச்சுட்டு அந்த ஸ்கிரிப்ட் பாலகிருஷ்ணா கிட்ட கொடுக்க இருக்காராமா. சோ சீக்கிரமாவே நம்ம ஊர் ஹரியோட டைரக்ஷன்ல பாலகிருஷ்ணா நடிக்க இருக்கிற அந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பு தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இங்க தமிழ்ல தொடர்ந்து ஹிட் திரைப்படங்கள் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கமர்ஷியல் டைரக்டர்ஸ் ஹரி அவர்களையும் தாண்டி ஒரு சிலர் வந்து பாலகிருஷ்ணா நேர்லயே கூப்பிட்டு எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க, கதை ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காராமா. அதுல லோகேஷ் கனகராஜும் ஒருத்தர் அப்படின்றதான் சர்ப்ரைஸ்.